2ஆம் மாசம் 16ஆம் தேதி கை உடஞ்சிச்சு. 1 மாசம் முண்டு கட்டிக்கிட்டே தான் இருந்தேன். 3ஆம் மாசம் 16ஆம் தேதி கை கட்டி பிரிச்சாங்க. என்னால கையில திருப்ப முடியாது. ஆனா நேற்று இங்க வந்த பிறகு எனக்கு இந்த கை தூக்கி காலையை மருமகிட்ட சொன்னாங்க. கூட்டிட்டு வந்திருக்காரு. ஏன்னா அவரோட பேச முடியல. என் மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. அதனால வலிக்குதா இல்ல இப்ப வலி இருக்கா? கொஞ்சம் பரவாயில்ல. உண்மையா வலி பரவாயில்ல. சரி வாங்க என் கூட இயேசுவின் நாமத்தால் இந்த மூளையில அந்த மூளை போயிட்டு புருகுன்னு வாங்க. சீக்கிரம் ஓடுங்க. புருகுன்னு இயேசுவின் நாமத்தால் எப்படி இருக்கு? ஏன்னா கொஞ்சம் நம்பாதவங்க உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த ஆள் என்னன்னா தட்டுறாரு குத்துறமா இருக்கு. நான் தள்ள மாட்டேன். நானே நோஞ்சாமா இருக்க என்ன நீங்க எழுத்து கீழே தள்ளி விட்டாங்க. கவனிக்க, இந்த எலக்ட்ரிக்கல் மனசை கண்டுபிடிச்சிருக்கா. இதுல கை வச்சாக கீழே மனசை செத்து போயிடும். கீழே தெரிச்சு விடுமா. கவனிக்கிறீங்களா? சூரியனே ஒரு மனுஷன் பார்க்க முடியாது. 12 மணிக்கு சாயந்தரம் நீங்க பாருங்க, கண்ணு ரெண்டு போயிடும். ஆனா அதுக்கே அவ்வளவு தேவன் படைச்ச படைப்புக்கே அவ்வளவு வல்லமை இருக்குமா? ஆண்டவர் எவ்வளவு வல்லமை இருக்கும். சொன்னாங்க தலையிலிருந்து கழுத்து காலு எல்லாம் உண்மையிலே நடக்க முடியாம நல்லா நடக்கிறாங்க. எத்தனை வருஷமா இப்படி? ஒரு 2 மாசமா எனக்கு அந்த மாதிரி இருக்கு. கால் எடுத்து இருக்குமில்ல அவ்வளவு வலி. பணியில இருந்தா நொட்டி வருவேன். ரொம்ப வலி. இப்ப நல்லா இருக்கு. நல்லா உதவுங்க 2 காலம் இயேசுவின் நாமத்தால. இத நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு நம்பிக்கை வரணும், உங்களுக்கு விசுவாசம் வரணும். அதுக்காக தான் இங்க பாருங்க. இது நான் அல்ல, இது இயேசுதான். ஆண்டவரை சுகப்படுத்துறவர் இயேசு. இந்த 1 மாசமா அந்த கை தூக்க முடியாம வழியா இருக்கு. போனீங்களா? என் ஆண்டவர் சுகத்தை கொடுத்துட்டார். நல்ல கையா கையை தூக்க முடியுது. இப்ப ஜோம் பண்ணி விட்டார். ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். யார் மாத்திரம் சுகம் கொடுத்தார்? யார் சுகம் கொடுத்தார்? யாரு? ஐயோ